அப்படின்னா அதுக்கு சில லட்சணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புக்கு யார் எழுதினாங்க, அந்த புக்கு எழுதினவருடைய அவருடைய கல்வி ஞானம் எப்படி அப்படின்றது, அந்த புக்கில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த புக்கை பற்றி எல்லாரும் பாராட்டுவாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு புக்கு எழுதுறதுன்னா அந்த புக்கை எழுதி அரங்கேற்றம் பண்ணணும். அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு பெரியவங்கெல்லாம் குழுமி இருப்பாங்க, அறிவாளிகள்லாம் இருப்பாங்க, நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. நம்ம அதை சரியாக அந்த விடைகள்லாம் கொடுத்தா தான் அந்த புக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்படும், அரங்கேற்றம் நிறைவு பெறும். ஔவையார் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் சிறப்பான புத்தகங்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அப்போ அனலைஸ் பண்ணியிருக்காங்க, இந்த புக் எப்படி அந்த புக் எப்படி எல்லாத்தையும் படித்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பாட்டு ஒன்று எழுதுறாங்க. தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழ் முனிமொழியும் கோவை திரு வாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் வைத்துள்ளார் அப்படின்னு ஒரு செய்யுள் ஒன்று எழுதுறாங்க. இப்போ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா தேவர் குரல் வருது. திருக்குறளை பற்றி எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது உலகத்திலே ஒரு சிறந்த ஒரு புத்தகம். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. அடுத்தாப்புல திரு நான்மறை முடிவு அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாங்க. திரு நான்மறை அப்படின்னா வேதங்கள் அப்படின்னு பொருள். இப்போ அந்த வேதங்கள் பற்றி நம்ம போறதுக்கு முன்னால் ஒரு சின்ன கதையை நம்ம கேட்கலாம். சரஸ்வதி நதி பெரிய ஒரு நதி, இமயமலையிலிருந்து ஓடி அரபிக்கடல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நதி அந்த காலத்தில் இருந்தது. இப்போ அந்த நதி காணாம போயிடுச்சு. அந்த நதி கடக்கிறதுக்கு ஒரு பரிசம் ஓட்டுற பெண் ஒருத்தி இருந்தார். அவ பேர் வந்து சத்தியவதி. அந்த பெண்ணுடைய வேலை என்னன்னா, இங்கிருந்து எல்லாரையும் பயணிகளை எல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் விடுறது, அந்த கரையில இருந்து பயணிகளை எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர்றது தான் அவளுடைய வேலை. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பராசர முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர், அந்த முனிவர் அந்த பரிசத்துல ஏறி உட்கார்ந்திருக்காரு. அவர் மேல அந்த கிரக நிலையை பார்க்கும்போது அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆனால் அந்த குழந்தை வந்து சிறந்த ஒரு அறிவு ஜீவியா, ஒரு கல்விமானா, ஒரு சிறந்த புத்தியுடையவனா இருப்பான் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது அந்த கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது. அப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, சத்தியவதி இது பாருமா, நீ நினைச்சா ஒரு குழந்தைய இப்போ நம்ம ரெடி பண்ணலாம், குழந்தைய உற்பத்தி பண்ணிட்டோம்னா அவன் ஒரு சிறந்த அறிவாளியா இருப்பான் அப்படின்னு அவர் சொல்ல, முதல்ல அவள் முடியாது தயங்குறா. ஆனா அவர் கன்வின்ஸ் பண்ணி அவளை வந்து அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாரு. அந்த குழந்தைய கொடுத்த உடனே அந்த குழந்தை இவர் சொல்றாரு, இந்த பையனை நான் எடுத்துட்டு போய் வளர்க்குறேன், ஆனா இது எனி டைம் உனக்கு வந்து இந்த பையனை பார்க்கணும், இந்த பையனால ஏதாவது ஒரு உதவி உனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் வந்து நிற்பான் அங்கே அப்படின்ட்டு அந்த பையனை அவர் கூப்பிட்டு போயிடுறாரு. சத்தியவதிக்கு அவளுடைய கன்னித்தன்மையை திரும்ப கொடுத்து அவளை அவள் வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் மகாபாரத ஸ்டோரி. இந்த பையன் அவருடைய சீடனாவே வளர்ந்து அவர் கல்வியெல்லாம் அவருக்கு கொடுத்து அவன் வந்து பிற்காலத்தில் வியாசர் அப்படின்றான். கிருஷ்ண துவைபாயனர் வியாசர் அப்படின்ற பேர்ல பெரிய ஒரு மகானா அவன் வரான். அந்த வியாசர் தான் நம்முடைய வேதங்கள் எல்லாம் சிதறி கிடந்து பல இடங்களில் கிடந்ததை வந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தொகுத்து எல்லாம் 4 வகைப்படுத்துறாரு. ரிக், யஜுர், சாம, அதனோட வேதம் அப்படின்னு அதை வகைப்படுத்துறாரு. வகைப்படுத்துறது மட்டும் இல்லை, அவர் வேற பல நூல்கள் எல்லாம் எழுதுறாரு. பிரம்மசூத்திரம், மகாபாரதம், இது மாதிரி பல நூல்கள்லாம் எழுதுறாரு. வேத வியாசர் வந்து நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அவர் பண்ணது மாதிரி வேற யாரும் அந்த மாதிரி எழுத முடியாது. பராசரரே வந்து சொல்றாரு, என் பையன் எழுதுன மாதிரி மகாபாரதமோ அல்லது வேற காவியங்களோ வேற யாராலையும் எழுத முடியாது, அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இனி இந்த சத்தியவதி யாருன்னு கேட்டீங்கன்னா, சத்தியவதி மீனவ பெண். அந்த சத்தியவதியுடைய அழகுல மயங்கி சந்தனு அப்படின்ற அந்த நாட்டுடைய மகாராஜா என்ன பண்றாரு, சத்தியவதி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவ கல்யாணம் பண்ணணுக்கு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்கும்போது அப்பா சொல்றாரு, நீ ஒரு ராஜா, உனக்கு பல மனைவிகள் இருப்பாங்க, இந்த பொண்ணோட பையன்தான் அவன் அடுத்த ராஜாவா வர்றதுக்கு நீ வாக்குறுதி கொடுத்தா நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இது கேட்ட உடனே, ஏன்னா ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆகி கங்கை அப்படின்ற பொண்ணோட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கான், தேவவிரத்தன் அப்படின்னு. இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த குழந்தை இருக்கும்போது நான் எப்படி இது மாதிரி ஒரு ப்ராமிஸ் நான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவர் தயங்குறாரு. இது கேள்விப்பட்ட அந்த பையன் வந்து சொல்றான், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நானும் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம், எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, அந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கே நீங்க நாட்டை கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இது
அந்த கல்யாணம் நடக்குது. அவங்க அந்த பொண்ணுக்கு 2 குழந்தைங்க பிறகு 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒன்று வந்து சித்ராங்கதன், அப்புறம் விசித்திர வீரன் அப்படின்னு 2 குழந்தைங்க. ஸோ இந்த 2 குழந்தைங்களும் என்ன ஆகுது, பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க குழந்தை பத்துக்கிறதுக்கு முன்னால அந்த அரசன் வந்து இறந்து போறாரு. இறந்து போனோம்னா என்ன ஆகுது, கொஞ்ச நாள்ல சத்தியவதியோட 2 பிள்ளைங்களும் சித்ராங்கதனும் அந்த விசித்திர வீரன் அவங்களே இறந்து போறாங்க. இறந்து போனோம்னா இந்த 2 பெண்கள் மட்டும் விதவையா நிற்கிறாங்க. ஆனா இந்த நாட்டுக்கு வாரிசு இல்லை. அந்த வாரிசு இல்லாத போது என்ன பண்றாங்க, சத்தியவதிக்கு ஞாபகம் வந்தது, என்னுடைய மகன் அங்கே இருக்கான், நான் நினைச்சேன்னா அவன் வருவான் அப்படின்ட்டு அந்த வியாசரை பத்தி கொஞ்சம் யோசனை பண்றாங்க, திங்க் பண்றாங்க. மகனே, உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுது, நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவன் வந்து நிற்கிறான். வியாசர் வந்து அப்போ அந்த காலத்துல ரொம்ப தாடியெல்லாம் வச்சு ரொம்ப அருவருமான ஒரு தோற்றத்தோட இருப்பாரு. அவ என்ன பண்றாங்கன்னா, இந்த 2 பெண்களையும் அந்த வியாசர் கூடால அவங்க வந்து ஒன்னா இருக்க வைத்து ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அந்த அந்த குழந்தைகள் தான் திருதராஷ்டிரர், பாண்டு, விதுரர். அந்த 3 குழந்தைகளும் இந்த வியாசர்னால பிறந்த குழந்தைகள். அப்ப மகாபாரதத்துடைய அப்பா யாரு? வியாசர். மகாபாரதத்துடைய அப்பா வியாசர். ஏன்னா திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் விதுரருக்கும் அப்பா வந்து வியாசர் தான். ஸோ இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து வந்ததுதான் அந்த ஸ்டோரி தான் மகாபாரதத்தில் போகுது. ஒரு நிமிஷம் நம்ம இதை நிறுத்திட்டு நம்ம ஸ்டோரி இதுக்குள்ள வரலாம். திருநாமரை முடிவு அப்படின்றத பற்றி வரலாம். இனி இந்த வேதங்கள் எப்படின்னா யஜுர், ரிக், யஜுர், சாம வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கு. அந்த வேதங்களுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது 2 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கர்ம காண்டம், அப்புறம் ஞான காண்டம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த கர்ம காண்டத்தில் என்ன வரும்னா அந்த மந்திரங்கள், அந்த ரிச்சுவல்ஸ் அதெல்லாம் அதில் வரும். கர்ம காண்டத்தில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஆரண்யகம், அப்புறம் உபனிஷத்ஸ் எல்லாம் வரும். இந்த உபநிடதங்கள் அப்படின்றது வேதத்தினுடைய கடைசியில் வர்றதுனால அதுக்கு வந்து வேத அந்தம்னு பேர். அந்தம்னா கடைசி. அப்போ அந்த வேதத்துக்கு கடைசியில் வர்றதுனால அந்த உபனிஷத்துக்கெல்லாம் வேதாந்தம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஸோ இந்த வேதாந்தத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் பகவத்கீதை எழுதப்பட்டிருக்கு. இந்த வேதாந்தத்துடைய கருத்துக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் இந்த பிரம்மசூத்திரம் அப்படின்ற புக் எழுதப்பட்டிருக்கு. அப்போ உபநிடதங்கள், அப்புறம் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இந்த 3 புத்தகங்களையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரஸ்தான திரயம் அப்படின்னா. பிரஸ்தான திரயம்னா மிக முக்கியமான 3 நூல்கள் அப்படின்னா இதுதான். இது 3மே சமஸ்கிருதத்தில் இருக்குது. நமக்கு சமஸ்கிருதம் நம்ம கற்றுக்காதனால நம்ம நூல்களை பற்றி தெரியாமல் இருக்கோம். இது முக்கியமான நூல்கள் உபநிடதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை. பகவத்கீதை வந்து அந்த மகாபாரதத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி கேள்விப்பட்டோம், அதை பற்றி நிறைய பேசப்பட்டோம். பிரம்மசூத்திரம் அப்படி இல்லை, அது நிறைய பேருக்கு அது புரியாது, அதனால அதை பற்றி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஸோ பிரஸ்தான திரயம் அப்படின்னா இந்த 3 புக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த வேதங்கள் என்ன பண்ணுது ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் யார், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கா, அப்படி ஒரு சக்தி இருந்தா அது எங்க இருக்கு, அது என்ன பண்ணுது, அது எப்படி நம்ம அதனுடைய அதுக்கிட்ட இருந்து நம்ம ஃபேவர்லாம் வாங்கலாம், நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த ஆராய்ச்சி தான் வேதங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கை வழிபாடு. மழையை கும்பிட்டாங்க, மின்னலை கும்பிட்டாங்க, அப்புறம் காற்று வாயு கும்பிட்டாங்க, அக்னியை கும்பிட்டாங்க. இது மாதிரி நேச்சுரல் திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கும்பிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க, இதெல்லாம் கடவுள் இல்லைப்பா, இதுக்கு மேலே ஏதோ ஒரு கடவுள் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போ வந்து நான் ஒரு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிந்த ஜகத்யாம் ஜெகத் தேன தத்தேன புஞ்சிதமாகிறதா கசியஸ் விதனம். இதுனா ரொம்ப ஒன்றும் கம்பசூத்திரம் ஒன்றும் கிடையாது. இது என்னன்னா, இந்த உலகில் காணக்கூடிய பொருள்கள், அசையக்கூடிய பொருள், அசையாத பொருள், இது மாதிரி எல்லா பொருட்களுக்குள்ளே வியாபத்திருக்கிறது யாருன்னு கேட்டால் கடவுள். எவ்வளோ ஜெனரலாக அதை பேசுகிறாங்க, இவர் தான் கடவுள், அவர் தான் கடவுள், இவர் தான் ரசிப்பார் அப்படின்லாம் சொல்லாமல் இது எல்லாத்தையும் உள்ள இதாக இருக்கிறதா கடவுள். அப்போ சரி, இந்த கடவுள் என்ன அப்படின்னு இன்னும் ஆராய்ச்சி நடக்குது. அடுத்தாப்புல இவர் யார் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது, விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் போய் என்ன ஆகுது, அவருக்கு பணம் இல்லை, அவர் கொண்டு வந்த அட்ரஸ் எல்லாம் தொலைச்சிடுறாரு. பணம் இல்லாதனால சாப்பாடு இல்லை, 2 நாள் சாப்பிடாம கடைசியில் என்ன ஆகுது, ஒரு இடத்துல மயங்கி விழுறாரு. மயங்கி விழக்கூடிய டைமில் அங்கே எதிர்த்த வீட்டிலேருந்து ஒரு பெண்
இவரை பார்த்து யாரோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான், இவர் யார் அப்படின்னு அவரை தூக்கி கொண்டு போய் அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவரை அங்கே உட்கார வச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மாநாட்டுக்கு வந்திருக்கேன், அந்த மாநாட்டுக்கு வந்த இடத்துல என்னுடைய பணம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, என்னுடைய அட்ரஸும் தொலைஞ்சு போச்சு, ஸோ அதனால என்ன வந்து நீங்கள் தயவு செய்து அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் ஒரு மாநாடு நடக்குது, அதை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் நடத்துறதுல ஒரு ஆர்கனைசர். அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அப்படின்னு இவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறேன், நீ வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன், இந்த கேள்வியெல்லாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டான்னா நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, கடவுள் என்பது யார் அப்படின்னு கேட்கும்போது விவேகானந்தர் சொல்றாரு, தைத்திரிய உபனிஷத்துலேருந்து ஒரு ஸ்லோகன் சொல்றாரு, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே யத் என் ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிஷம் விசந்தி தத் விஞ்ஞான சஸ்வ தத் பிரம்மேதி. அப்படி அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டா, எதிலிருந்து எல்லாம் புறப்படுகின்றதோ, எதனால் எல்லாம் நிலைநிறுத்தப்படுகிறதோ, கடைசியில் எதனுள் எல்லாம் ஒடுங்குகின்றதோ அதுதான் பிரம்மம். பிரம்மம் என்பதற்கு ஒரு டெஃபினிஷன் வந்து அன்னைக்கு வந்து விவேகானந்தர் கொடுத்தாரு. ஸோ இது வந்து இப்போ பிரம்மம் தான் கடவுள் கிட்ட நெருங்கி வராங்க. இனி அடுத்தாப்புல இந்த பிரம்மத்துடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உபநிஷதம் சொல்லுது, அச்சித்யம் அவ்யக்தம் அனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்ம யோனி தத் ஆதி மத்தியந்த விஹீன வேகம் விஜிதானந்தம் அரூபம் அற்புதம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மம்ன்றது நீ கற்பனைக்கு எட்டாதது, உன்னால நினைச்சு பார்க்க முடியாதது, நீ பார்த்த எதுவுமே அது கிடையாது, அதுக்கு ரூபம் கிடையாது, அதுக்கு சாவு கிடையாது, அது எப்பவுமே மங்களகரமா இருக்கும், அது எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் பிரம்மம். இந்த பிரம்மத்துக்குள்ள இருந்து தான் எல்லாமே புறப்படுது, அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த உபநிஷதம் சொல்லுது. சரி, இனி அடுத்தாப்புல என்னன்னா, ஓகே அது பிரம்மம் வந்து இப்படி வந்துருச்சு, இவ்வளவு அற்புதமான விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சு. சரி, அது இதுக்கு அடுத்தாப்புல என்ன அப்படின்னா, அடுத்த உபநிஷத்துல ரிஷி சொல்றாரு, மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி தத் பிரம்மத்வயம் அஸ்மியகம். அப்போ இதுவும் அதே மாதிரி தான், எதிலிருந்து எல்லாம் வருகின்றதோ, எதனால் எல்லாம் நிலைநிறுத்தப்படுகிறதோ, எதனுள் எல்லாம் ஒடுங்குகின்றதோ அது பிரம்மம். ஆனா அது எங்க இருக்கு, அது எப்படி குவாலிட்டி? அது பிரம்மம் வந்து ரெண்டல்ல ஒன்று, பிரம்மத்வயம் அஸ்மியகம், அது ரெண்டல்ல ஒன்று, அது உனக்குள்ளே இருக்கு, அஸ்மியகம் உனக்குள்ளே இருக்கு அப்படின்றது கடைசியில கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, பிரம்மம் வந்து ரெண்டல்ல ஒன்று, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உனக்குள்ளே இருக்கு. அதான் இந்து மதத்தினுடைய உயர்ந்த ஒரு தத்துவம். கடவுள் வேற எங்கேயும் இல்லை, நீ கடவுளை தேடி அங்கே போக வேண்டாம், கிளவுட்ல போக வேண்டாம், பரமண்டலங்கள் எல்லாம் போக வேண்டிய தேவையில்லை, இந்த கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றது தான் இந்த இந்து மதத்துடைய உயர்ந்த ஒரு தத்துவம். ஸோ இதுதான் இந்த உபநிடதங்கள் சொல்லுது. சரி, இந்த வேதங்கள் வந்து ஒரு மனிதனுடைய உடம்பு மாதிரி. வேதங்கள் வந்து மனித உடம்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ உடம்புக்கு கண்ணு காது மூக்கு கை கால் எல்லாம் இல்லைன்னா இந்த உடம்பால என்ன யூஸ்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த உடம்பு அங்கே தான் இருக்கணும். அப்போ இந்த உடம்பு செயல்படணும்னா சில அங்கங்கள் தேவைப்படுது. அப்போ இந்த வேதத்துக்கும் அங்கங்கள் உண்டு. வேதாங்கம் சொல்லுவாங்க. 6 அங்கங்கள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சிக்ஷை, இன்னொன்று வந்து நிருத்தம், இன்னொன்று வந்து சந்தஸ், இன்னொன்று வந்து வியாக்கரணம், இன்னொன்று வந்து கல்பம், இன்னொன்று வந்து ஜோதிஷம். இது மாதிரி 6 அங்கங்கள் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு போட்டு குழப்பறீங்களே, இன்னும் எதுக்கு கஷ்டம்? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. அதாவது எந்த ஒரு புக்குன்னாலும் அந்த புக்கை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் அதை செஞ்சுக்க முடியும். அது ப்ரொனன்சியேஷன். ஏன்னா வேத மந்திரங்கள் சொல்லும் போது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். உச்சரிப்பு சரியா இல்லைன்னா அந்த மந்திரங்களோட எஃபெக்ட் இருக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு வார்த்தைக்கு மீனிங் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு அந்த டிக்ஷனரி வேணும். டிக்ஷனரி தான் அந்த நிறுத்தத்துலேருந்து டிக்ஷனரிலேருந்து அந்த வார்த்தை எப்படி வந்தது, அந்த வார்த்தையை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அப்புறம் அந்த காலத்தில் எல்லா பாட்டுமே செய்யுள் வடிவில் தான் இருந்தாங்க. செய்யுள் வடிவத்தில் என்ன, ஒரு செய்யுளுக்கு 4 வரி இருக்குன்னா அந்த 4 வரியும் ஒரே மீட்டரில் இருக்கணும். தவறான ஒரு மீட்டர், ஒரு வரி 1 மீட்டரில், இன்னொரு வரி இன்னொரு மீட்டரில் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு பாட்டாக பாட முடியாது, டியூன் பண்ண முடியாது. அதனால சந்தஸ். அப்புறம் வியாக்கரணம், இலக்கணம். எந்த மொழிக்குமே இலக்கணம் முக்கியம். அதே மாதிரி சம்ஸ்கிருதம் இலக்கணம் உண்டு, அது கற்றுக்கணும். கல்பம் அப்படின்னா சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும், கரெக்டாக பண்ணணும்ன்ற விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணதான் கல்பம்.
ஜோதிஷம் அப்படின்னா அந்த காலத்தில் அவங்க ஜோதிஷம்னா அந்த ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. எந்த பொருள் எந்த விஷயம் செய்தாலும் அது கரெக்ட் டைமில் செய்தால் தான் அது முழு பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை இருந்ததுனால அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய ஜோதிடம் கற்று அந்த காலத்தில் இருந்தாங்க. ஸோ இது வேதாங்கம். இனி உபவேதங்கள்னு இருந்தது. உபவேதங்கள் அப்படின்னா மருத்துவம், ஆயுர்வேதம், போர்க்கலைகள் எல்லாம் பற்றி சொல்றது தனுர்வேதம், அப்புறம் ஆர்ட்ஸ், சயின்ஸ், டான்ஸ் இதெல்லாம் பற்றி சொல்றது கந்தர்வ வேதம், அப்புறம் பொலிட்டிக்ஸ், அப்புறம் அந்த பணத்தை பற்றி எல்லாம் சொல்றது அர்த்தசாஸ்திரம். இது மாதிரி உபவேதங்கள் நிறைய இருந்தது. ஸோ அந்த வேதங்கள்ன்றதே ஒரு பெரிய ஒரு மகா சமுத்திரம். அதை நம்ம கற்றுக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். ஒரு சிம்பிளாக இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு புக் தமிழில் எழுதியிருக்காங்க, இந்திய தத்துவ ஞானம். ஞாபகம் வச்சுக்கலாம், இந்திய தத்துவ ஞானம். பேராசிரியர் லக்ஷ்மணன், அவர் பழனியப்பா பிரதர்ஸ் பப்ளிஷர்ஸ். அந்த புக்கு வாங்கி படிச்சீங்கன்னா இந்திய தத்துவ ஞானம், நம்ம வேதங்கள், உபநிடதங்கள், சைவம், வைணவம், இதை பற்றி எல்லா விஷயங்களும் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. சிம்பிளாக இருக்கும். அதுக்கு அந்த புக்கு ஞாபகம் வச்சு நீங்கள் படிக்கலாம். சரி, இனி நம்ம இதை விட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாமா? மணி 9 ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம். ஓகே, அதோட முடிச்சேன், சாரி. சரி, இன்னொரு கதை பார்க்கலாமா? நாரையூர் அப்படின்னு ஒரு ஊர், அது சோழ நாட்டில் இருந்ததா சொல்றாங்க. நாரையூர். அந்த நாரையூர்ல ஒரு பிள்ளையார் கோவில், அதுக்கு பேரு பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் இல்லை, பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் அப்படின்னா அது யாரும் கை கொண்டு செய்த பிள்ளையார் இல்லை, தானா வந்த பிள்ளையார். அதனாலதான் அது பொல்லா பிள்ளையார்னு பேர். பொல்லா பிள்ளையார் இல்லை, கடைசியில் இப்போ எல்லாரும் அது பொல்லா பிள்ளையார் தான் சொல்றாங்க. அந்த பிள்ளையாருடைய கோவிலில் கைங்கரியம் செய்யும், அர்ச்சகர்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க. அவருக்கு ஒரு மகன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மகன் பிறந்திருக்கான். அந்த மகனுக்கு அவரை வேதங்கள்லாம் கற்றுக் கொடுத்து எப்படியெல்லாம் அந்த பூஜையெல்லாம் செய்யணுன்றதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த அப்பாவுக்கு வெளியூரில் ஒரு வேலைக்காக அவர் வெளியே போக வேண்டியதாக போச்சு. ஸோ பையனுக்கிட்ட, அப்பா இன்னைக்காவது நீ போய் அந்த பிள்ளையாருக்கு நீ பூஜையெல்லாம் பண்ணி நெய்வேத்தியம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னா அந்த பையன் கிளம்பி போகிறான். கிளம்பி போனால் அவன் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த நெய்வேத்தியத்தை வச்சு எல்லாம் முன்னால் படைச்சிட்டு பிள்ளையாரே சாப்பிடுன்னா பிள்ளையாருங்க சாப்பிடுவாரா? பிள்ளையார் பால் குடிச்சாருங்க எங்கேயோ. பிள்ளையார் பால் அவர் சாப்பிடல. ஐயோ, நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, பூஜை சரியாக போய் பண்ணலை போல இருக்குது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய தலையை அந்த பிள்ளையாருடைய அந்த கல்லில் உடைச்சி மோதி அவன் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறான். அவன் தலையை கொண்டு இடிக்க போகும்போது பிள்ளையார் சவுண்டு கேட்குது, இருப்பா அப்படின்ட்டு பிள்ளையார் அந்த நெய்வேத்தியம் ஃபுல்லாக சாப்பிட்றாரு. அது ஃபுல்லாக சாப்பிட்டு வீட்டுக்கு அவன் வரும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு போனியா, எல்லாம் நீயே சாப்பிட்டியா, இல்லை வேற யாருக்கு கொடுத்துட்டியா? இல்லை அது பிள்ளையாரே சாப்பிட்டாரு அப்படின்னாச்சு. பிள்ளையார் சாப்பிட்டாரா, என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு அவங்க அப்பா மறுநாள் வந்தோன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு அப்படின்னு, அப்படியா, நீ வா நீ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் இவன் படைச்சி பிள்ளையார்ட்ட சொல்லும்போது அவர் அன்னைக்கும் சாப்பிடல. ஐயோ, இவர் இன்னைக்கும் சாப்பிடலையே, இப்போ நேற்று மாதிரி அப்படின்ட்டு இவன் திருப்பியும் அவனுக்கு ரொம்ப இது பண்ண அந்த பிள்ளையார் அன்னைக்கும் சாப்பிட்டுறாரு. ஸோ அந்த நெய்வேத்தியெல்லாம் அவர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த அந்த விஷயம் அந்த ஊருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. அந்த நாடெங்கும் அது ரொம்ப பிரசித்தி பெற்று போகுது. அது மன்னன் காதுக்கு போய் கிடைக்குது. இது மாதிரி ஒரு பையன் நைவேத்தியம் படைச்ச உடனே பிள்ளையார் சாப்பிட்றாருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் இவனை பார்க்கணும் அப்படின்னு வர்றாரு. அவர் இவனை பார்த்துட்டு இவர் ஏதோ ஒரு தெய்வ குழந்தை தான் இவன் அப்படின்னு சொல்லி இவனை இது பண்ணிட்டு பாராட்டிட்டு போகிறாங்க. இவர் வளர்ந்து பெரிய ஆளானதான் இவர் பேர் நம்பியாண்டார் நம்பிகள். நம்பியாண்டார் நம்பிகள் தான் தேவாரம் திருவாசகம் என்ற அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு, அது எங்கே இருந்ததுன்னா இப்போ சிதம்பரம் கோவில் உள்ள ஒரு அறையில் கூட்டி சீல் வச்சுருக்காங்க. அந்த சீல் வச்சுருந்ததை இப்போ எப்படி அதை எடுக்கிறது, அதை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கிற அந்தவங்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே இது எப்போ தான் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் இந்த 3 பேரும் வந்தால் தான் கொடுப்போம். 3 பேர்னா யார்? மூவர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 3 பேரும் வந்தால் தான் நான் கொடுப்போம் அப்படின்னு. இவங்கெல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இவங்க எப்படி இவங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மன்னன் யோசனை பண்ணும்போது கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தங்கத்தில் 3 பேருடைய சிலையை செய்து ஒரே டைமில் கொண்டு போய் அங்கே காமிச்சு, இந்தப்பா 3 பேர் வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் அந்த கதவை திறங்க அப்படின்னா அப்புறம் திறக்கிறாங்க.
திறந்து உள்ளே பார்த்தா அந்த ஓலைச்சுவடிகளில் ஒரு பாதிக்கு மேலே எல்லாம் இந்த கரையான் தின்னு போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு அசரீரி கேட்கும், யாம் தான் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எரித்தோம், அந்த கரையான் தின்ன வைத்தோம், இன்றைக்கு தேவையான இது மட்டும் நீங்கள் இருக்கு, நீங்கள் இதை வந்து இது பண்ணிக்கிங்க, அதை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அசரீரி கேட்கும். ஸோ இந்த மன்னன் வந்து நம்பியாண்டார் நம்பிகள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. அதாவது இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி அது தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதே தான் நம்பியாண்டார் நம்பிகள் செய்கிறார். அது எப்படின்னா, திருஞான சம்பந்தர் பாடிய அந்த பாடல்களை எல்லாம் முதல் மூன்று தேவாரமாக வைக்கிறாங்க. திருநாவுக்கரசர் பாடியது 4, 5, 6, அடுத்த 3 தேவாரமும் திருநாவுக்கரசர் பாடியது. 7வது தேவாரம் வந்து சுந்தரர் பாடியது. இது மாதிரி அதை தொகுத்து கொடுக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு திருமுறை அப்படின்னு வழங்கப்படுது. அப்போ சைவத்துக்கு உண்டான புத்தகங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது திருமுறைகள். அந்த திருமுறை வந்து முதல் 3 திருமுறையும் சம்பந்தரால் எழுதப்பட்டது, 4, 5, 6 திருநாவுக்கரசர் எழுதப்பட்டது, 7 வந்து சுந்தரரால் எழுதப்பட்டது, 8 வந்து மாணிக்கவாசகருடைய திருக்கோவையாரும் மாணிக்கவாசகர் எழுதின அந்த இதெல்லாம் வந்து 8வது வரும். 9 வந்து பல நாயன்மார்கள் எழுதின 9ல் வரும். 10 வந்து திருமூலர் எழுதின திருமந்திரம் வந்து 10வது வரும். 11 வந்து அதுவும் பல நாயன்மார்கள் எழுதின இதெல்லாம் அதில் வரும். 12 வந்து சேக்கிழார் எழுதின அந்த பெரிய புராணம் வந்து 12வது திருமுறையாக வைக்கப்பட்டது. ஸோ அப்போ என்ன நமக்கு கற்றுக்க வேண்டிய அடுத்த புத்தகம் என்ன? பெரிய புராணம். பெரிய புராணத்தில் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய வழக்கு, அந்த காலத்தில் தமிழர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. 63 நாயன்மார்களுடைய அந்த வரலாறு அந்த பெரிய புராணத்தில் இருக்குது. பெரிய புராணம் ஒரு படிக்க வேண்டிய புத்தகம். அது பெரிய புக்காக இருக்கும். அது படிக்க முடியல அப்படின்னா அதனுடைய கண்டென்ஸ்ட் வெர்ஷன்லாம் நிறைய இருக்குது, அது நீங்கள் படிக்கலாம். பெரிய புராணம் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. அப்புறம் வைணவர்களுக்கான புத்தகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் 12 பேர், அந்த 12 பேரும் நிறைய எழுதியிருக்காங்க, வாசகங்கள் எழுதியிருக்காங்க. அது திவ்ய பிரபந்தம் என்று வகைப்படுத்தப்பட்டு அது 4000 திவ்ய பிரபந்தம் என்று வழங்கப்படுகிறது. சரி, இனி அடுத்தாப்புல இந்த ஔவையார் வந்து இருந்த காலத்தில் நம்ம அருணகிரிநாதர் வந்து ஔவையாருக்கு தெரியல. ஔவையாருக்கு தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டாக அருணகிரிநாதரையும் அதில் கொண்டு வந்திருப்பாங்க. அருணகிரிநாதர் வந்துடைய வாழ்க்கையை நீங்கள் படிச்சீங்கன்னா அது ஒரு இளைஞனாக இருக்கும்போது அவர் என்னென்ன கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் உட்பட்டு என்னென்ன செய்யக்கூடாதோ எல்லாம் செய்து அதுக்குனால உண்டான நோய்கள்னால வாய்ப்பட்டு கடைசியில் அவங்க அப்பா அம்மா இறந்து போகிறாங்க, பணம் செல்வங்கள் எல்லாம் கழிஞ்சு போகுது. கடைசியில் அவங்க அக்கா கிட்ட போய் எனக்கு பணம் கூடமான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறா, என்கிட்ட இப்போ பணம் எல்லாம் இல்லைப்பா, நீ வேணா என்னை கொண்டு போய் சந்தையில் விற்று நீ அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. ஏதாவது நம்ம இப்படி என்ன பண்ணிட்டு போயிட்டு திருவண்ணாமலை கோவில் கோபுரத்துக்கு மேலே போயிட்டு அவர் கீழே குதிச்சு நான் செத்து போகிறேன் அப்படின்னு குதிக்கிறார். குதிக்கும் போது கீழே விழலை, அங்கே தாங்கி பிடிக்கிறார். யார்? முருகன் தாங்கி பிடிச்ச உடனே இவருக்கு ஏன் என்ன தாங்கி பிடிக்கிறாருன்னு புரியல. அப்போ முருகன் வணங்கி சொல்கிறாரு, என்னப்பா நான் தான் செத்து போயிருப்பேன், நான் தான் ஒரு யூஸ்லெஸ் சொல்லும், நான் போயிருப்பேன், என்னை விட்டுருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது முருகன் சொல்கிறாரு, அருணகிரி இருந்தபடி இரு, நீ போய் அங்கே இருக்கணுமோ அதுபடி இரு அப்படின்னு 12 வருஷம் உட்காந்தாரு. 12 வருஷம் உட்காந்து என்ன பண்ணியிருப்பாரு? மெடிடேஷன் தான் பண்ணியிருப்பாரு. 12 வருஷம் உட்காந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் முருகனை போய், என்னப்பா நான் இப்படி உட்காந்துட்டேன், இனி என்ன பண்ணுறதுன்னா, அருணகிரி நீ முத்து முத்தாய் பாடு அப்படின்றாரு. முத்து முத்தாய் பாடுனா முத்தை கத்தித்தில் அந்த பாட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டு முதல்ல பாடுறாரு. அதான் திருப்புகழுடைய முதல் பாட்டு. அது பாடி அந்த சந்தத்தோட அந்த டியூனோட பாடுறது அருணகிரிநாதன் தான். அது மாதிரி அவரே நிறைய பாடல்கள் பாடல. அவர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், இது மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அதுவும் சான்ஸ் கிடைச்சா படிக்கலாம். இவர் அருணகிரிநாதரோட ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. அருணகிரிநாதருக்கு முருகனோட அருள் கிடைச்சிது. அப்போ நிறைய பேருக்கு ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம், அவனுக்கு பாரு, அவன் ஒரு குடிகாரன், அவன் இவ்வளவு கேவலமானவன், அவனுக்கு முருகனுடைய அருள் கிடைச்சத, சரி நமக்கும் அருள் கிடைக்கலாம் அப்படின்னு கேட்போம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்போம்னு அவங்க பழம், பூ இதெல்லாம் வாங்கிட்டு அருணகிரிநாதரை பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது, என்னப்பா எல்லாரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இல்லை உங்களுக்கு முருகன் அருள் கிடைச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கும் அருள் கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சரி அப்படியா, ஓகே
நீங்கள் போய் எல்லாரும் தடுங்கோள் மனது, உங்கள் மனசை தடுங்க, தடுத்துட்டு நீங்கள் வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க புறப்பாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் வராங்க, எங்களால் முடியல, மனசை தடுக்க முடியல, இப்போ என்ன பண்ணணும்? சரி ஓகே, நீங்கள் வெகுளியை விடுங்கள், விடுங்கோள் வெகுளியை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் போயிட்டு போயிட்டு திருப்பி வரும், எங்களால் முடியலன்னு வராங்க. அடுத்த தடவை வரும்போது என்ன சொல்லுவோம்? இடுங்கோள் தானம் என்றும், தானம் போடுங்க எல்லாருக்கும், அதுவும் பார்க்குறான், அதுவும் முடியல அவங்களால. அடுத்தாப்புல இருந்தபடி இருங்கோள் அப்படின்னு சொல்றாரு, அதுவும் முடியல. ஸோ அந்த பாட்டு ஒரு அழகான பாட்டு. தடுங்கோள் மனதை, விடுங்கோள் வெகுளியை, தானம் என்றும் இடுங்கோள், இருந்தபடி இருங்கோள், கொடுங்கோப சூரனர் குண்டு துளைக்க வைவேல் விடுங்கோள் அருள் தானே வெளிப்படும் அப்படின்றது கந்தலான பாட்டு. அது பாட்டு, அருமையான பாட்டு. அப்புறம் சிந்திக்கிலேன் என்று சேதிக்கிலேன் தந்தை சிற்றடியை, வந்திக்கிலேன் ஒன்று வாழ்த்துக்கிலேன் மயில் வாகனனை, பொய்யை இந்திக்கிலேன் உண்மை சாதிக்கிலேன், குந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கு. இது ஒரு அருமையான பாட்டு. இது மாதிரி பாடல்கள்லாம் இவர் அருணையினால எழுதியிருக்காரு. கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னால் இவர் திருமூலரோட 2 பாட்டு நான் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். திருமூலர் பாடல்கள்லாம் அது மேலோட்டமாக பார்த்தா ஒரு மீனிங் இருக்கும், உள்ளே போய் பார்த்தா அது வேற மாதிரி மீனிங் இருக்கும். திருமூலர் இன்னும் 3000 பாட்டு பாடியிருக்காரு. அவர் 3000 ஆண்டு வாழ்ந்து தான் சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லையான்னு தெரியாது. அவர் ஒவ்வொரு வருஷமும் யோகத்தில் எழுந்து ஒரு பாட்டு எழுதிட்டு திருப்பி யோகத்துக்கு போயிடுவாராம். யோகத்தில் போனதுக்கப்புறம் அவர் சாப்பாடு எதுவும் வேண்டியது இல்லையா, ஒரு வருஷம் உயிர் வாழ்ந்துட்டு திருப்பி ஒரு பாட்டு எழுதுவாராம். இது மாதிரி 3000 பாட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய சில பாட்டு, ஒன்று எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அதில் ஒரு பாட்டு எப்படி போயிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வழுதலை வித்திட பாகன் முளைத்தது, புழுதியை தோண்டினேன் பூசணி பூத்தது, தொழுது கொண்டு ஓடினர் தோட்டக்குடிகள், முழுவதும் பழுத்தது வாழைக்கரிய அப்படின்னு ஒரு பாட்டு. இது நம்ம கவர்மெண்ட் என்னடாது பூசணியை போட்டானா, இது வழுதலை வித்திட பாகன் முளைத்தது, என்ன இது எல்லாம் இது வெஜிடபிள் கல்டிவேஷன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வழுதலை வித்திட பாகன் முளைத்தது, அதாவது மனதை ஒருமைப்படுத்தி நம்ம தியானம் பண்ணும்போது பாகன் முளைத்தது அப்படின்னா அது சிவனோட அந்த அருள் வருது. அப்புறம் புழுதியை தோண்டினேன் பூசணி போயுது, புழுதினா உள் மனதை நம்ம தோண்டும் போது உள்ள என்ன இருக்குன்னா கடவுள் இருக்குது, அது வெளியே வருது. அப்புறம் தொழுது கொண்டு ஓடினா தோட்டக்குடிகள், தொழுது கொண்டு ஓடினா தோட்டக்குடிகள்லாம் யாரு? நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய அந்த 5 இந்திரியங்களும் செய்கிற வேலைகள் இருக்கு பாருங்க, அதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் நம்ம விட்டு வெளியே ஓடிடுச்சுன்னா நம்ம ஒரு முழுவதும் பழுத்த ஒரு வாழைக்கடியே, அதாவது ஒரு பழுத்த பழமா, ஒரு சிவ பழமா, ஒரு ஞானத்தோட வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு அமைச்சிருக்கு. இன்னொரு அருமையான பாட்டு எப்படின்னா, பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு, மெய்ப்பாரும் இன்றி வரித்து திருவன, மெய்ப்பாரும் உண்டாய் வரியும் அடங்கினால், பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே. இதுவும் அந்த நம்முடைய 5 பொறிகளை பற்றி தான் அது சொல்கிறாங்க. இந்த பொறிகளில் நம்ம அடக்கி நம்ம ஒருநிலைப்படுத்தி நம்மளால் இருக்க முடிஞ்சதுன்னா பாலாய் சொரியுமே, அங்கே நிறைய அருள் நமக்கு வெளிப்படும் அப்படின்ற மாதிரி இந்த திருமூலர் பாட்டு. அப்புறம் ஒரு சின்ன இது என்னன்னா, 11வது திருமுறையில், இது திருமூலர் 10ஆம் திருமுறை, 11வது திருமுறையில் சேரமான் பெருமாள் அப்படின்னு ஒரு அருளாளர் இருப்பார், ஒரு நாயன்மார். அந்த சேரமான் பெருமாளோட ஃப்ரெண்டு தான் சுந்தரர். நீங்கள் யாராவது கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கொடுங்கல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, கொடுங்கல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போனீங்கன்னா அந்த ஊர் எல்லையில் நுழையும் போதே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாஸ்க் இருக்கும், சேரமான் பெருமாள் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். சேரமான் பெருமாள் மஸ்ஜித் அப்படின்னு இருக்கும். என்னடா இது சேரமான் பெருமாள் மஸ்ஜித் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு நம்ம போய் படித்து பார்க்கும்போது பெரிய புராணத்தில் சேரமான் பெருமாள் அப்படின்றது அந்த கொடுங்கல்லூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த ஒரு மன்னன். அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, திருவஞ்சிக்களம் அப்படின்னு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மகாதேவர் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு டெய்லி காலையில் பூஜை பண்ணிட்டு தான் அவர் போய் அரச வேலைகளை எல்லாம் பார்க்குறது. ஸோ ஒரு நாள் அவர் தமிழ்நாட்டில் சுந்தரர் கூட பல கோயில்களுக்கெல்லாம் போய் பல பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. திருப்பி அவர் ஊருக்கு போயிட்டாரு. சுந்தரருக்கு அவரை இறைவன் ஆணைப்படி 2 பெண்களை மணந்து கண்கள் போய் அப்புறம் கண்கள் திருப்ப அவருடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி. இன்ஃபேக்ட் பெரிய புராணத்தில் பெரிய புராணம் ஆரம்பிக்கும் போதே சுந்தரர் வாழ்க்கையில் ஆரம்பித்து சுந்தரர் வாழ்க்கையிலே முடியும்.
இவர் என்ன பண்றாரு, எனக்கு இந்த உலக வாழ்க்கையை வெறுத்து போச்சு, இறைவனே என்னை திருப்பி எடுத்துரு அப்படின்னு எங்க நின்று சொல்றாரு. அந்த திருவெஞ்சிக்குளம் மகாதேவன் கோவில்ல உட்கார்ந்து அவர் இறைவனை வேண்டுறாரு. அப்ப சரி ஓகே சுந்தரா நீ வந்துரு அப்படின்ட்டு அவர் இறைவனை வந்து வெள்ளையானையும் அந்த கணங்களை எல்லாம் அனுப்பி தாள மேளங்களோட சுந்தரனை கூட்டு போறதுக்கு வராங்க. அப்போ இவர் வந்து அங்கே கோவிலில் அந்த வெள்ளையானை இறங்கி இவர் ஏறி போகும்போது இவர் வந்து அரண்மனையில் இருக்காரு. யாரு? சேரமான் பெருமாள். அவருக்கு நண்பர் எங்கேயோ போறாரு அப்படின்றது ஒரு ஒரு ப்ரிமானிஷன் கிடைக்குது. உடனே அவர் என்ன பண்ணாரு, குதிரையில் ஏறி டக்குனு இங்கே வர்றாரு. இங்கே வந்து பார்த்தா அந்த வெள்ளை யானையில நண்பர் போறது அவருக்கு தெரிஞ்சுது. ஸோ இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து களறிட்டு அறிவார், அந்த மிருகங்களுடைய பாஷை பேச தெரிஞ்சவர் தான் சேரமான் பெருமாள். அவர் காதில் ஒரு மந்திரம் சொல்ல அந்த குதிரை பறந்து அப்படி நேரே போய் இந்த இந்த வெள்ளையானையும் மற்றவங்கலாம் போறாங்க இல்லையா, அதை ஒரு சுற்றி அவங்களுக்கு பின்னாலே இவரும் வந்து கையில் எடுத்து போயிடுறாரு. அப்போ திடீர்னு ஒரு மன்னன் மறைந்து அங்கே இருந்து போறான். அரண்மனையில் இருக்க வேண்டிய மன்னனை காணோம், திடீர்னு அவன் காணாம போயிடுறான். அப்போ என்ன பண்றாங்கன்னா பலவிதமான கட்டுக்கதைகள் கட்டப்படுகின்றன. ஒரு கட்டுக்கதை என்னன்னா, இந்த சேரமான் பெருமாள் மன்னன் வந்து முஸ்லீமா மாறி அவர் சவுதி அரேபியா போயிட்டார் அப்படின்றது தான் அந்த கட்டுக்கதை. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு அங்கே அந்த இடத்துல ஒரு மசூதி கட்டியிருக்காங்க, சேரமான் பெருமாள் மசூதி அப்படின்ட்டு. இது ஏன் கட்டுறாங்க நமக்கு தெரியாத. இந்துக்களுக்கு யாருக்குமே இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்றது தெரியல. பெரிய புராணம் படிச்சிருந்தா தானே தெரியும். பெரிய புராணம் படிக்க வேண்டிய புத்தகம், தயவுசெய்து அதை இப்போ படிங்க. அதில் பல கதைகள் இருக்கு, சிறப்பான கதைகள்லாம் இருக்கு. சில நாயன்மார்களை வரலாறுலாம் அப்படியே கண்ணீரை வர வைக்கும், அந்த மாதிரி வரலாறுகள்லாம் இருக்கு. ஸோ தயவுசெய்து அதை இப்போ படிங்க. இது முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு அழகான ப்ரேயர், ஒரு அருமையான ப்ரேயர். அந்த ப்ரேயர் வந்து எல்லாருமே கற்றுக்கலாம். இது ஒன்றும் அந்த சிவனை கொடு, விஷ்ணுவை கொடு, முருகா கொடு, கணபதியை கொடு அப்படின்ற ப்ரேயர் இல்லை. அநாயாசேன மரணம் வினா தெய்கீன ஜீவனம் தேகாந்தே தவ சாநித்தியம் தெய்கீமே பரமேஸ்வரம். ஜஸ்ட் 4 லைன் தான், அதில் எல்லாமே வந்துடுது. அதாவது எனக்கு நான் சாகுறது வந்து எனக்கே தெரியக்கூடாது நான் சாகுறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ குயிக்காக இருக்கணும், அவ்வளோ அனாயாசமாக இருக்கணும். வினா தெய்கின ஜீவனம், நான் வந்து வாழ்க்கையை வாழ்றதுக்கு வேற யாருடைய உதவியை நான் இல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழணும். அப்புறம் தேகம் முடியும் போது, இந்த தேகம் முடியும் போது நான் இறைவனுடைய காலடியில் போய் சேர்ற மாதிரி எனக்கு ஒரு சாநித்தியத்தை கொடு, தெய்வீகமே பரமேஸ்வரன், இது எல்லாத்தையும் எனக்கு இறைவாணி எனக்கு வழங்கு அப்படின்ற அந்த இதை உங்களுக்கு சொல்லிட்டு இந்த உரையை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.